துணையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல எல்லாருமே போயிட்டா சந்தா என்ன பண்ணுவா வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நிலா போயிட்டு சந்தா நீங்களும் வாங்க கோயிலுக்குன்னு சொல்றாங்க. இல்லைங்க நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல வாங்க போகலான்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடுறாங்க. கம்பல் பண்ணதுனால சந்தாவும் கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து ஒரு சாமியார் இருக்காங்க. அப்போ நிலாவை பார்த்துட்டு ஏதோ சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க. நிலா அதுக்கு முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க, இந்த கோவிலில் இருக்கிற சாமியாருங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், நம்ம யாருக்கிட்டையாவது போயிட்டு சேர்னனுக்கு எப்போ கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த ஒரு சாமியார் நிலாவை பார்த்துட்டு இங்கே வாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நிலா போயிட்டு அவங்க கிட்ட நிற்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, சேரனுக்கு கல்யாணம் ஆகணும் அதுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படி அதுதான், எப்படி சாமி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கையிலேயே பொண்ணை வச்சுட்டு நீங்கள் இப்படி தேடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. சாமி என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. இதோ இந்த பொண்ணு தான் உங்கள் கையில் இருக்குது, இந்த பொண்ணை வச்சுட்டு அண்ணனுக்கு பொண்ணு இல்லை பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்களே, இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் பார்த்து கேட்டுடுறாங்க அந்த விஷயத்த. பல்லவன் சேரன் பாண்டியன் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதை கேட்ட நிலா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.